ஹலோ மக்களே, நான் உங்கள் ராஜா. வாழ்க்கையில் அடுத்தடுத்து தோல்விகளே வந்து கொண்டிருந்தால் நீ தோற்று கொண்டே இருக்கிறாய் என்று அர்த்தமில்லை. தோல்விகளை தாண்டி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். உங்களை மற்றவருடன் ஒப்பிடுவது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்திக் கொள்வதற்கு சமம் என்பதை உணருங்கள். விரக்தி அடைந்து முயற்சியை விட்டுவிடாதீர்கள். ஆரம்பம் எப்போதும் கடினமாகத்தான் இருக்கும். உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும்போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும்? எதையும் துணிவுடன் எதிர்த்து நில். வெற்றி உனதே. தோல்வி வெற்றிக்கு நேர்மாறானது அல்ல, அது வெற்றியின் ஒரு பகுதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் அவன் சோம்பேறி. இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவன் சுறுசுறுப்பானவன். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்து முடித்தால் அவன்தான் வெற்றியாளன். மற்றவர்கள் தோள் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக் கொள்ளுவதை விட தனித்து நின்று உங்கள் உண்மையான உயரத்தை காட்டுவதே தன்னம்பிக்கை. இங்கு பாதைகள் வெற்றியை தீர்மானிப்பது இல்லை, பயணிப்பவன் முயற்சிகளே வெற்றியை தீர்மானிக்கிறது. ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என்று முயற்சி செய். உன் வேதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வெற்றிகளை பெற்றுக்கொள்ள தொடங்கு. நீங்கள் முயற்சியை கைவிடாதவரை வெற்றியும் உங்களை கைவிடுவதில்லை என்பதை மனதில் வையுங்கள். நீங்கள் இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம், உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழக்காமல் இருந்தால். ஒரு செயலை செய்யும் போது உண்டாகும் தடை அடுத்த முயற்சிக்கான ஆரம்பம் என்பதை தெரிந்து கொள். தயக்கம் தடைகளை உருவாக்கும், உன் இயக்கம்தான் தடைகளை உடைக்கும். தெளிந்தவனுக்கு எல்லாம் வழிகளாத்தான் தெரியும், தெளிவில்லாதவனுக்கோ எல்லாம் வழிகளாவே தெரியும். உங்களின் தைரியம் உங்கள் பயத்தை விட ஒரு படி மேலே இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். மகத்தான சாதனைகள் பல புரிந்தவர்கள் யாவரும் தோல்விகளை பல கடந்து வந்தவர்கள்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கனவு பெரியதாக இருக்கும்போது அதை அடைவதற்கான உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள். துன்பங்களை கண்டு கலங்காதே. உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகிறாய். நிறைவான மன நிம்மதியை பெறப்போகிறாய் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இரு. துன்பங்கள் துரத்தினாலும் சோர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று வெற்றியை பெறுவதே தன்னம்பிக்கை உடைய மனிதனுக்கு அழகு. மலையை பார்த்து விழுந்து நிற்கும் நாம் அந்த மலை மீது ஏறிவிட்டால் அந்த மலையும் நமது காலடியில்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களும் அதுபோலத்தான். எதையும் பார்க்கும் விதத்தில்தான் உள்ளது. தனது பாதையை தானே தேர்ந்தெடுக்கும் திறன் படைத்தவர்களாக மாறுங்கள். உள்ளத்தில் அழுக்கில்லாமல் இருந்தால் நாம் பார்க்கும் அனைத்தும் களங்கம் இல்லாமல் காட்சி அளிக்கும் என்பதே உண்மை. உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் உன் பயணங்கள் தடமாறாமல் இருக்கும். நீ சேரும் இடமும் சிறப்பானதாக இருக்கும். வாழ்க்கையில் நம்மைவிட சிறப்பாக பலர் வாழலாம், ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது என்பதை தெரிந்து கொள். ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் கவலையே வராது, அறிவாளியாக இருந்தால் குழப்பமே வராது, துணிவு உள்ளவனாக இருந்தால் பயம் வராது. வெற்றியை அடைய முக்கியமானவைகளில் ஒன்று செய்கின்ற வேலையை முழு விருப்பத்துடன் செய்வது. பிரியமாக செய்யும் எந்த வேலையும் கடினமாக தெரிவதே இல்லை. எதிலும் பரபரப்பு தேவையில்லை, ஆனால் சுறுசுறுப்பு எப்போதும் தேவை. வெற்றி என்னும் இலக்கை அடைய துணை இருக்கும் ஆயுதம் தான் தன்னம்பிக்கை. இந்த ஆயுதம் உன்னிடம் இருக்கும் வரை வெற்றி என்னும் மைல்கல்லை உன்னால் எளிதாக அடைந்து கொள்ள முடியும். சோம்பல் என்பது இளைப்பாறுதல் அல்ல, செய்ய வேண்டிய வேலையை விட அது அதிக களைப்பை தரக்கூடியது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் ரகசியம் நாம் விரும்புவதை செய்வது, வெற்றியின் ரகசியம் நாம் செய்வதை விரும்புவது. உன் வெற்றியுடன் சேர்ந்து மகிழ்ச்சி கொள்வதை விட உன் தோல்வியுடன் சேர்ந்து பயிற்சி கொள். வாழ்வில் அதுவே உன்னை உயர்த்தும். முடிந்தவரை உன் வேலைகளை சிறப்பாக செய்துவிடு. உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தானாகவே கிடைக்கும். வாழ வழியில்லை என்று புலம்பாதே. நீ பயணித்து கொண்டிருப்பது தான் உன் வாழ்க்கை என்று முன்னேறு. அறிவை விட தைரியத்தினால்தான் பல பெரிய காரியங்களை சாதிக்கப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களை விதையாய் மாற்று. உன் உழைப்பை உரமாக்கி அந்த விதையை உன் திறமையால் மரமாக்கு.
வெற்றி பெறும் நேரத்தை விட நாம் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் நேரமே நாம் பெறுகின்ற மிகப்பெரிய வெற்றி என்பதை உணருங்கள். விதைகள் கீழ் நோக்கி எறியப்பட்டால்தான் விருட்சங்கள் மேல் நோக்கி வளரும். விழும்போது விதையாக விழு, எழும்போது விருட்சமாக எழு. வெற்றி என்பது முடிவு அல்ல, தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல. இரண்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது. உங்கள் மனதில் இருக்கும் குதூகலமும் சந்தோஷமும் பிரச்சனைகளுடன் போராட மட்டுமல்ல, அதிலிருந்து மீளவும் உதவும். வெற்றி பெற்ற மனிதர்களை பின்பற்றுவதாக எண்ணி அவர்களாக மாறிவிடாதீர்கள். உங்களுக்கென ஒரு தனித்துவம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வெற்றி என்பது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை விட உங்கள் கனவை எவ்வளவு காதலிக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. எப்போதும் கற்றுக்கொள்ள ஆர்வம் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். செய்ய முடிந்தவன் சாதிக்கிறான், செய்ய முடியாதவன் போதிக்கிறான். இன்று நீங்கள் உணரும் வழி நாளை நீங்கள் உணரும் பலமாக இருக்கும். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், வெற்றி இலக்கை அடைய தோல்விகள்தான் படிக்கட்டுகள். பழைய பழக்கங்கள் மட்டுமே புதிய பாதைகளை திறக்காது. வெற்றியை அடைய உங்களை நீங்களே புதுப்பித்து கொண்டே இருங்கள். கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளை கூட சரியாக பயன்படுத்தி வெற்றிக்கனி எடுப்பவனே சிறந்த சாமர்த்தியசாலியாகிறான். உறுதியுடன் எழுந்திருங்கள், திருப்தியுடன் படுக்கைக்கு செல்லுங்கள். நம் மீது நம்பிக்கை நமக்கு இருக்கும் வரை வாழ்க்கை நம் வசமே. உன் திறமை என்ன என்பதை வெளிக்காட்டு, உலகம் உன்னை கண்டறியும். அமைதியாய் இருப்பவனை முட்டாள் என எண்ணிவிடாதே. பேசுபவனை விட காது கொடுத்து கேட்பவனே புத்திசாலி. உங்கள் உறுதியும் விடாமுயற்சியும் தான் உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றுகிறது. தனியாக நிற்பதை எண்ணி கலங்காதே. தனித்து நின்றால்தான் நமது பலமும் பலவீனமும் நமக்கே தெரியும். தாங்க முடியாத அளவிற்கு நமக்கு ஒருபோதும் துன்பங்கள் ஏற்படுவதில்லை. 1000 தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து முன்னேறு. சவால்களை கண்டு பயந்து விடாதே. சவால்களின் மேலே ஏறி சவாரி செய்வதே வெற்றிக்கு ஒரே வழி. சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதில்லை. அதேபோல் தீர்வுகள் இல்லாத பிரச்சனைகளையும் இறைவன் உருவாக்குவதில்லை. துன்பங்கள் துரத்தினாலும் சோர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதே தன்னம்பிக்கை உடைய மனிதனுக்கு அழகு. உன்னை தவிர நீ வெற்றி அடைவதை வேறு யாராலும் தடுக்க முடியாது. உன் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் உன்னை வரவேற்கும். நற்பண்பு இல்லாத அறிவு ஆபத்தானது. அறிவில்லாத நற்பண்பு பயனற்றது. நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்று சொல்பவன் முட்டாள். அறிவுள்ளவன் அதை நேற்றே செய்து முடித்திருப்பான். வெற்றிக்கான நிரந்தர வழி தோல்வி அடைந்த பிறகும் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்வதே. தோல்வி எத்தனை முறை உன்னை மண்ணில் சாய்த்தாலும் உன்னால் மீண்டு வர முடியும். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உன்னிடம் தாராளமாக இருந்தால் உன் வெற்றிக்கான வழியை பிறரிடத்தில் எதிர்பார்க்காதே. அது எப்போதும் உன்னிடம் உள்ள முயற்சியில் மட்டும்தான் உள்ளது. இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லாத போது உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? உன் கஷ்டங்களை தூக்கி தூரம் எறிந்துவிட்டு வெற்றியை நோக்கி நடைபோடு. வெற்றிக்கு தான் எல்லைகள் உண்டு, முயற்சிக்கு எல்லைகளே கிடையாது. முயற்சித்து கொண்டே இரு உன் லட்சியத்தை அடையும் வரை. முயற்சி இருந்தால் செல்லும் பாதைகள் எல்லாம் நாம் வெல்லும் பாதைகள்தான். நேற்றைய தோல்வியை மறந்து நாளைய வெற்றியை நோக்கி இன்றைய பொழுதை தொடங்குவோம். வெற்றி நமதே. தொடர்ந்து முயற்சி செய், சோர்ந்து விடாதே. இன்னொரு அழகான வரிகளுடன் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜா.